அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அசோக் சார் கேட்டார் என்பதற்காக அல்ல, அவருக்கே தெரியும் தான் பேசியது என்ன, அதற்கு என்ன விளக்கம் என்பதை அவராகவே தரத்தான் போகிறார். நம்முடைய உள்ளத்தில் வைத்து பாராட்ட வேண்டிய போற்ற வேண்டிய தலைவர்களிலே தமிழகம் விழிப்போடு இருந்து உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிற பெருந்தகைகளிலே ஒருவர் தான் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள். நான் அவரை நேரடியாக சந்தித்ததில்லை. ஒரு முறை மட்டும் காவிரி நீர் பிரச்சனைக்காக அவர் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். காவிரி நீர் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்த அந்த நேரத்தில் மேடை ஏறி நான் சால்வை எடுத்து கொண்டு போகவில்லை, மாலை எடுத்து கொண்டு போகவில்லை, ஒரு வேதாகமத்தை பைபிளை அவர் கையில் கொடுத்து என்ன என்று கேட்டார். நீங்கள் துணிச்சலோடு அரசாங்கத்தை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு நீர் தேவைக்காக இங்கே உண்ணாவிரதம் உட்கார்ந்திருக்கின்றீர்கள், உங்களை பாராட்டுவதற்காக மேடை ஏறி இருக்கிறேன் என்று அந்த வேதாகமத்தை கொடுத்தேன். இது எதை படிப்பது என்று கேட்டார். நான் 37ஆம் சங்கீதத்தை எடுத்து அந்த முதல் 3 வசனங்களை படித்து காட்டினேன். பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் பொறாமை கொள்ளாதே என்று ஆரம்பிக்கும். அதை எடுத்து அந்த 3 வரிகளை எல்லாம் அவருக்கு படித்து காட்டிவிட்டு நான் மேடை விட்டு இறங்கினேன். 96ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு அவர் கொடுத்த முதல் குரலும் பேசிய பேச்சுக்களும் இன்னும் நெஞ்சத்திலே நீங்காது இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை என்று வருகிற போது அந்த தமிழ் மக்களின் உணர்வோடு தன்னை கலந்து கொண்டு எல்லா காலகட்டங்களிலும் துணை நின்றவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. சாதாரண மனிதராக பிறந்து மாமனிதராக வளர்ந்து தன்னை வாழ வைத்திருக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கிற உள்ளம் அவர் உள்ளம் என்பதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அறிவார், நாங்கள் அறிவோம். அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிச்சயமாக, சகோதரர் அசோக் அவர்கள் அந்த வேண்டுகோளை ஏற்று இங்கே நிச்சயமாக பேசுவார். எங்களை பொறுத்த வரைக்கும் உப்பரியிலே வைத்து பாராட்ட வேண்டியவர்களை போற்ற வேண்டியவர்களை நாம் பாராட்டுவோம், போற்றுவோம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி நம்முடைய சகோதரர் விஎஸ் பாபு அவர்கள் இன்றைக்கு கொளத்தூர் பகுதியிலே ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், வர வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அண்ணன் விஎஸ் பாபு அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், யாரை வரவேற்க வேண்டுமோ வரவேற்பார், யாரை ஓட விட வேண்டுமோ ஓட விடுவார். அவரை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய அரசியல் பயணம் காரணமாக பல்வேறு திக்குகளே மூலை முடுக்கெல்லாம் முனைந்து வந்தவர். கொளத்தூர் பகுதியை நன்கு அறிந்தவர், மக்களுடைய நாடி நரம்புகளை தொட்டு பார்த்தவர், தேவைகளை உணர்ந்தவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர்களை எல்லாம் பக்கத்திலே அரவணைத்து வைத்திருப்பவர். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இயங்குகிற எந்த கட்சியும் வேண்டாம், எங்களுக்கு வேண்டியதெல்லாம் தளபதி விஜய் தான் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இதில் என்ன காரணம் என்றால், இதற்கு என்ன காரணம் என்றால், மக்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு, எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு ஏமாந்து மீண்டும் ஒரு எம்ஜிஆர் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கி கிடந்த நேரத்தில் அந்த ஏக்கத்தை வாட்டத்தை போக்குகிற ஒரு நல்லவராக வல்லவராக தளபதி விஜயை பார்க்கிறார்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.